இந்த வீடியோல நாம யூஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் இருக்கு இல்லையா? அதிலிருந்து ரிலேட்டிவிட்டி, ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி பத்தி பார்க்க போறோம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் 1905ல ரிலேட்டிவிட்டி தியரி பத்தி சொன்னாரு. என்ன சொன்னார்னா, இட் ஸ்டேட்ஸ் தட் ஸ்பேஸ் அண்ட் டைம் ஆர் ரிலேட்டிவ் அண்ட் ஆல் மோஷன் மஸ்ட் பி ரிலேட்டிவ் டு எ ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ரிலேட்டிவிட்டிங்கிறது ஸ்பேஸ் அண்ட் டைம் ஆர் ரிலேட்டிவ் and all motion must be relative to a frame of reference. It states that there is no absolute reference frame. அதாவது அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் ஃப்ரேம்னு ஒன்று இல்லை. ஒன் கேன் மெஷர் வெலாசிட்டி அண்ட் த ஆப்ஜெக்ட் ஆர் மொமெண்டம் இஸ் ஒன்லி இன் ரிலேஷன் டு அதர் ஆப்ஜெக்ட்ஸ். ரெஃபரன்ஸ் ஒன்றுங்கிறது அப்சல்யூட் ரெஃபரன்ஸ்னு இல்லை. ஸோ நம்ம வந்து வெலாசிட்டியை வந்து மெஷர் பண்ணுறோம். அது ஒரு ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி, அது மொமெண்டம், இதெல்லாம் வந்து என்னென்னா ஒன்றுக்கு ஒன்று ரிலேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ரிலேட்டிவிட்டி தியரி. இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் in which an observer is situated and makes his observation. இது வந்து நம்ம ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்னு சொல்கிறோம். ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸுங்கிறது என்னென்னா and which an observer is situated and makes his observation. அவரோட அப்சர்வேஷன் தான். It consists of coordinate system and a clock to measure the position and time of events. இந்த இனர்ஷியல் ஃப்ரேம் வந்து கன்சிஸ்ட் ஆஃப் கோஆர்டினேட் சிஸ்டம், ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் அண்ட் எ கிளாக் எதுக்குன்னா டு மெஷர் த பொசிஷன் அண்ட் டைம் ஆஃப் ஈவெண்ட்ஸ். எ நான் ஆக்சலரேட்டட் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் இஸ் திஸ் ஃப்ரேம் வில் பி இன் யூனிஃபார்ம் ஆர் அட் ரெஸ்ட். அதாவது ஆக்சலரேஷன் வந்து ஜீரோவாக இருக்குது. நான் ஆக்சலரேட்டட் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நியூட்டன்ஸ் லாவில் பார்த்துருப்போம். ஒரு பொருள் வந்து கண்டினியூஸ் மூமெண்ட்டில் இருக்கிறதோ இல்லை ரெஸ்ட்டில் இருக்கும்போது அதில் ஆக்சலரேஷன் வந்து ஜீரோவாக இருக்கும் இல்லையா? ஸோ இந்த இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸுக்கு நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். அப்போ அதாவது ஆக்சலரேஷன் ஜீரோவாக இருக்குது, எஃப்பும் ஜீரோவாக இருக்குது. இப்போ நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பாடியும் என்னவாக இருக்கும், ஜீரோவாக இருக்கும். நான் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அண்ட் ஆக்சலரேட்டட் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஒரு இப்போ நம்ம நான் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து இனர்ஷியல் ஃப்ரேம். அப்போ ஆக்சலரேட் ஆகிறது நான் இனர்ஷியல் ஃப்ரேம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, மோஷன் ஆஃப் எர்த் அரவுண்ட் த சன். எர்த்து வந்து சூரியனை சுற்றி வருது இல்லையா, அது எ பாடி பொசஸஸ் சர்க்கிள் மோஷன். இதெல்லாம் வந்து நான் இனர்ஷியல் ஃப்ரேமுக்கான ரெஃபரன்ஸ். ஸோ அதாவது இங்கே என்ன இருக்குன்னா, ஆக்சலரேஷன் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஆக்சலரேஷன் வந்து இருக்கும். ஓகே. A reference frame for which Newton's laws of dynamics hold inertial. இனர்ஷியல்ங்கிறது ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் ஃபார் விச் நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் டைனமிக்ஸ். இதில் வந்து நம்ம பார்க்க போகிறது கலீலியன். ஃபஸ்ட்டு நமக்கு வந்தது வந்து கலீலியன் சொன்னது தான், கலீலியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ கலீலியஸ் என்ன சொன்னார்னா, த லாஸ் ஆஃப் மெக்கானிக்ஸ் ஆர் த சேம் இன் ஆல் இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னாரு. The transformation from one inertial frame to another inertial frame, அதுதான் நம்ம கலீலியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கலீலியன் கோஆர்டினேட் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா என்னென்னா, ஸோ அது ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்க்காம நம்ம வந்து இந்த ஈக்குவேஷன்ஸ் மட்டும் பார்ப்போம். ஸோ எக்ஸ் டேஷ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் யூடி, ஒய் டேஷ் ஈக்குவல் டு ஒய், இசட் டேஷ் ஈக்குவல் டு இசட், டி டேஷ் ஈக்குவல் டு டி. இது வந்து கலீலியன் கோஆர்டினேட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது எதை எக்ஸ்பிரஸ் பண்ணுதுன்னா, ஸ்பேஸ் டைம் ரிலேஷன் ஆஃப் an event in different inertial frames. நெக்ஸ்ட்டு வெலாசிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ வெலாசிட்டி வந்து u x dash is equal to ux minus v, u y dash equal to uy, u z dash equal to uz. இது வந்து என்னென்னா கலீலியனோட வெலாசிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட்டு ஆக்சலரேஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ del u by del t is equal to del u dash by del t. அதாவது ஒன்றும் இல்லை, a is equal to acceleration equal to a dash. ஸோ இது வந்து கலீலியனோட ஆக்சலரேஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ கலீலியன் வந்து கோஆர்டினேட், வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றி சொன்னார். ஸோ இது வந்து மூணுமே இதுக்கான ஈக்குவேஷன்ஸ். ஸோ ஆக்சுவலாக இது வந்து சரியாக ப்ரூஃப் பண்ண முடியல. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஐன்ஸ்டீன்ஸ் பிரின்சிபிள். ஸோ ஐன்ஸ்டீன் பிரின்சிபிள் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஆல் த லாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் ஆர் த சேம் இன் ஆல் இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிரின்சிபிள் ஆஃப் ரெஃபரன்ஸுங்கிறது என்னென்னா, ஐன்ஸ்டீன் பிரின்சிபிள் படி ஆல் த லாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் ஆர் த சேம் இன் ஆல் இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ். செகண்ட் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் லைட்.
இண்டிபெண்டன்ட் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் லைட்டுங்கிறது என்னன்னா, த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் எ வேக்யூம் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் மோஷன் ஆஃப் த லைட் சோர்ஸ் ஆர் ரிசீவர். இண்டிபெண்டன்ட் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் லைட்டுங்கிறது த ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து வேக்யூமில் வந்து லைட்டோட ஸ்பீடு வந்து எதுக்கு இண்டிபெண்ட்டாக இருக்குன்னா, மோஷன் ஆஃப் த லைட் சோர்ஸுக்கோ இல்லை ரிசீவருக்கோ இண்டிபெண்ட்டாக இருக்குது. இங்கே ரிலேட்டிவிட்டிலே ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டின்னு சொன்னோம் இல்லையா, இங்கே ஸ்பெஷல் அப்படிங்கிறது எதை சொல்லுன்னா, இட் இம்ப்ளைஸ் தட் திஸ் தியரி கன்சிடர் ஃபினாமினா ஒன்லி இன் இனர்ஷியல் ரெஃபரன்ஸ் ஃப்ரேம். அதாவது இந்த ஏன் வந்து ஸ்பெஷல் தியரின்னு சொல்கிறோம் அப்படின்னா, அந்த தியரி வந்து ஃபினாமினா ஒன்லி வந்து இனர்ஷியல் ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் பற்றி மட்டும் சொல்கிறதுனால ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லாரன்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். The transformation equations that apply for all speeds up to c and incorporate to the inconvenience of speed of light developed. இது லாரன்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். லாரன்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்லேயே வந்து கோஆர்டினேட் டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறதுக்கான ஈக்குவேஷன் என்னன்னா, a is equal to 1 by root of 1 minus v squared by c squared. a equal to 1 by root of 1 minus v squared by c squared. இதை வந்து நம்ம ஏவை டினோட் பை காமான்னு சொல்லலாம். ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா 1 by root of 1 minus v squared by c squared. இது எக்ஸ் டேஷுக்கான ஈக்குவேஷன் பார்த்தோம் அப்படின்னா x minus vt by root of 1 minus v squared by c squared. x dash equal to x minus vt by root of 1 minus v squared by c squared. இது t dash வேணும் அப்படின்னா t dash is equal to t minus ux by c squared by root of 1 minus v squared by c squared. ஸோ லாரன்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷனுங்கிறது x dash is equal to gamma into x minus vt, y dash equal to y, z dash equal to z, t dash equal to gamma into t minus vx by c squared. இது வந்து நமக்கு லாரன்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ x is equal to gamma into x dash plus vt, y equal to y dash, z equal to z dash, t is equal to gamma into t dash minus ax squared by c squared. இது என்னன்னா லாரன்ஸ் இன்வர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் வெலாசிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன். Velocity transformation v dash is equal to uz into root of 1 minus v squared by c squared divided by 1 minus v squared v by c squared. இதனுடைய கன்க்ளூஷன்ஸ் என்ன அப்படின்னா, இட் டிஃபர்ஸ் ட்ராக்டிக்கலி ஃப்ரம் கலீலியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதாவது லாரன்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கும் கலீலியன் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கே வந்து v வந்து வெரி மச் லெஸ் தென் சியாக இருந்துச்சுன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் வந்து கோயின்சைட் ஆகும். இட் மீன்ஸ் டஸ் நாட் ரிஜெக்ட் கலீலியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பட் இன்க்ளூட்ஸ் இட் அஸ் எ ஸ்பெஷல் கேஸ். அதாவது v வந்து வெரி மச் லெஸ் தென் சியாக இருந்துச்சுன்னா இங்கே வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ரொம்பவே லோவாக இருக்கும். அது சேம் டைம் கோயின்சைட் ஆகும். இது என்ன மீன் பண்ணுதுன்னா, நம்ம வந்து கலீலியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, அது வந்து நமக்கு ரிஜெக்ட் பண்ணலை, பட் இட் இன்க்ளூட்ஸ் சம் ஸ்பெஷல் கேசஸ் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். இதில் வந்து கன்க்ளூட் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு v greater than சியாக இருந்துச்சுன்னா லாரன்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிகம்ஸ் நெகட்டிவ் அண்ட் த ஃபார்முலா லூஸ் ஃபிசிக்கல் மீனிங். ஸோ v வந்து greater than சியாக இருந்துச்சுன்னா, v equal to சியாக இருந்துச்சுன்னா நோ ரெஃபரன்ஸ் ஃப்ரேம். ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அங்கே ரெஃபரன்ஸ் ஃப்ரேமே நமக்கு இருக்காது. அப்போ நியூட்டனியன் அடிஷன் பார்த்தீங்கன்னா ux is equal to ux dash plus v divided by 1 plus ux dash v squared by c squared. ஆர் இது வந்து என்னன்னு சொல்லலாம், ஜென்ரலாக c அப்படின்னு சொல்கிறோம். Light propagate along y dash axis. So uy is equal to c into root of 1 minus v squared by c squared, vx equal to v, vz equal to 0. இது light propagation. நெக்ஸ்ட் வந்து length contraction. ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே நம்ம தியரி ரொம்ப உள்ளே போகலை, ஜஸ்ட் ஃபார்முலாஸ் மட்டும்தான் மெயினாக பார்த்துட்டு வந்திருக்கோம். இப்போ லென்த் கான்ட்ராக்ஷனுக்கான ஃபார்முலா L ஈக்குவல் டு L0 இன்ட்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் வி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர். L0 அப்படிங்கிறது ப்ராப்பர் லென்த் ஆஃப் ராட். ஒரு ராட் எடுத்துட்டோம்னா அந்த ராடோட ப்ராப்பர் லென்த் L0. L அப்படிங்கிறது x2 மைனஸ் x1. டைம் டைலேஷனுக்கான ஃபார்முலா T is equal to T0 by root of 1 minus v squared by c squared. T0ங்கிறது ப்ராப்பர் டைம், டீங்கிறது வந்து டெல்டி, இந்த வந்து டீன்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு டைம் இன்டர்வல் டெல்டிங்கிறது இன்டர்வல்னால் சேஞ்ச் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டர்வல் டைம்.
அது del t. அதுக்கு நம்ம இங்கே ஜென்ரலாக என்ன கொடுக்குறோம்னா கேபிட்டல் Tன்னு கொடுக்குறோம். ஸோ t is equal to t naught by root of 1 minus v squared by c squared அப்படிங்கிறது டைம் டைலேஷன். நெக்ஸ்ட்டு the relativistic mass. relativistic mass அப்படிங்கிறது m is equal to m naught by root of 1 minus v squared by c squared. relativistic mass m is equal to m naught by root of 1 minus v squared by c squared. இதில் m அப்படிங்கிறது ரிலேட்டிவிஸ்டிக் மாஸ், m நாட்டுங்கிறது ரெஸ்ட் மாஸ் ஆஃப் த பாடி. mங்கிறது ரிலேட்டிவிஸ்டிக் மாஸ், m நாட்டுங்கிறது ரெஸ்ட் மாஸ் ஆஃப் த பாடி. நெக்ஸ்ட் வந்து த ரிலேட்டிவிஸ்டிக் மொமெண்டம். ஸோ மொமெண்டம் p is equal to mv. ஸோ இங்கே mங்கிறது நம்ம என்ன கொடுத்துருக்கோம், m is equal to m naught by root of 1 minus v squared by c squared. அதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா mக்கு பதிலாக m naught by root of 1 minus v squared by c squared. ஆல்ரெடி இங்கே v இருக்குல்லையே, அந்த v அப்படியே போட்டுக்கிறோம். ஸோ இது ரிலேட்டிவிஸ்டிக் மொமெண்டமுக்கான ஈக்குவேஷன். சப்போஸ் v வந்து வெரி மச் லெஸ் தென் c இருந்துச்சுன்னா it yields the classical momentum. ஸோ p equal to m naught v அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கைனட்டிக் எனர்ஜிக்கான ஈக்குவேஷன். கைனட்டிக் எனர்ஜி ek is equal to half m naught v squared. இது நமக்கு தெரியும். எனர்ஜி கைனட்டிக் எனர்ஜிக்கான ஈக்குவேஷன் E is equal to half mv squared. இங்கே நம்ம என்ன கொடுக்குறோம்னா m naught அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ m நாட்டுங்கிறது ரெஸ்ட் மாஸ் ஆஃப் த பாடி. நெக்ஸ்ட்டு மாஸ் எனர்ஜி ஈக்குவிவேலன்ஸ். மாஸ் எனர்ஜி வந்து E is equal to mc squared. இதுதான் ரிலேட்டிவிட்டி. நம்ம ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷனை சொல்லுவோம் இல்லையா, மாஸ் எனர்ஜி ரிலேஷன் வந்து E is equal to mc squared. நெக்ஸ்ட்டு ரிலேஷன் பிட்வீன் மொமெண்டம் அண்ட் எனர்ஜி. ரிலேஷன் பிட்வீன் மொமெண்டம் அண்ட் எனர்ஜிக்கான ஈக்குவேஷன் E is equal to c into root of p squared plus m naught squared c squared. ஸோ மொமெண்டமுக்கும் எனர்ஜிக்குமான ரிலேஷனுக்கான ஈக்குவேஷன் E is equal to c into root of p squared plus m naught squared c squared. ஆர் இந்த ஈக்குவேஷனும் எழுதலாம், p equal to e squared minus e naught squared by cனும் எழுதலாம். மெயின் ஈக்குவேஷன் E is equal to c into root of p squared plus m naught squared c squared. ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன். ஸோ த கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகிள் ஈக்கு எப்படி எழுதலாம்னா mc ஸ்கொயர் மைனஸ் m naught c ஸ்கொயர்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு இந்த லாரன்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனோட அப்ளிகேஷன்ஸ். டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ஆஃப் ஸ்பேஸ் டைம் அண்ட் இட்ஸ் ரெக்வயர்டு கோஆர்டினேட்ஸ். இதில் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பேஸ் அண்ட் டைம் இருக்கு இல்லையா, அதிலோட ரெக்கார்டு கோஆர்டினேட்டரோட கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு லாரன்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்பேஸ் டைம் டயக்ராம்ஸ் அண்ட் வேர்ல்டு லைன்ஸ். ஸ்பேஸ் டைம் டயக்ராம்ஸும் வேர்ல்டு லைனையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இந்த லாரன்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. The speed of light is invariant in Lorentz transformation under inertial frames. காஸ்மிக் ரேஸ் இருக்குல்லையா, அதில் கூட நம்ம எது யூஸ் பண்ணுறோம்னா லாரன்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்.